ஹாய், நான் உங்கள் மகராஜ். இது அஃப்கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறையா வீடியோக்கள் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எல்லோரும் வருவாங்க. நானுமே ஒரு லாப நோக்கத்தோடு தான் உள்ளே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லாபம் மட்டுமே அதில் கிடைக்காது. ஸோ லாபம் மட்டுமே கிடச்சிட்டா எல்லாருமே இந்த பிஸ்னஸில் இறங்கி லாபத்தை பார்த்துருவாங்க. இதில் சில பல நஷ்டங்களும் இருக்குது. ஸோ அது என்ன நஷ்டங்கள்? ஒரு நிறுவனம் இவ்வளோ விளம்பரம் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி நம்மளை சேல் பண்ண வைக்கிறாங்க, லாபம் அடைய செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் இருக்கும். அது வந்து கமிஷன் பீஸ், அதாவது கமிஷன் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதில் நிறையா டிஃப்ரெண்ட் கமிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே அந்த நிறுவனத்தை தான் போய் சேருது. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், மீஷோ ஆகட்டும், ஒரு ஆதாயம் இல்லாமல் உங்களை வந்து வியாபாரம் பண்ணுங்கள், லாபம் ஈட்டுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நிறைய செலவுகள், நஷ்டங்கள் இதில் நீங்கள் ஏற்படும். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானவங்க உள்ளே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த செலவை மேனேஜ் பண்ண முடியாமல் சில பேர் வெளியே போயிடுறாங்க. இதில் வந்து இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா, இவ்வளோ நஷ்டத்தை நம்ம மீட் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே போயிடுறாங்க. அதுக்கடுத்து லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது கொரியர் ரிட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சில பேர் பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சு அதில் பாதி பேர் வெளில போயிடுறாங்க. ஸோ அது போக ரிட்டர்ன்ஸ் கிளைம் ஆகாமல், அதாவது நமக்கு வர்ற ரிட்டன் டேமேஜ் ஆகி வரும். ஸோ அதை கிளைம் பண்ண முடியாமல் சில பேர் வெளில போயிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து மெயின் என்னென்னா, நம்ம விற்கிற பொருளுக்கு இவ்வளோ கமிஷன் வாங்குறாங்களா, அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு சார்ஜஸ், அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு டேக்ஸு, ஒரு பொருளுக்கு ஒரு சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்திங்கன்னா இவ்வளோ சார்ஜஸ், அப்புறம் டாய்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்திங்கன்னா இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க வந்து சார்ஜஸை மாற்றுறாங்க, கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க. அது வந்து ஒரு கண்டிஷனே இல்லாமல் இருக்கும். அதுபோக க்ளோசிங் சார்ஜு, ஓப்பனிங் சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன சார்ஜ் பண்ணணுமோ எல்லா சார்ஜையும் போட்டுடுறாங்க. ஸோ இதிலே பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. விற்கிறவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சரியான காசு போய் சேர்ந்துடும். அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் மாதிரியான தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்க்கு கமிஷன் சார்ஜு கரெக்டாக போய் சேர்ந்துடும். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போய் சேர்ந்துடும். ஸோ ஃபைனலாக செல்லருக்கு தான் எல்லாமே வந்து விடியும். ஸோ அதனால தான் இதில் மோஸ்ட்லி வந்து யாரும் தலையிடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டன் வந்துடுச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு, அதாவது அந்த பொருளை வாங்கினவங்களுக்கு காசு போய் சேர்ந்துடும், ஃபுல் ரீஃபண்டு. அதுக்கப்புறம் கமிஷன் வந்து அந்த பொருளை விற்றதுக்கான கமிஷன் அவங்க எடுத்துருவாங்க. உங்களுக்கு ரிட்டன் வந்தாலும் அது திரும்ப கிடைக்காது உங்களுக்கு. அதே மாதிரி டேக்ஸை நீங்கள் கட்டினது தான், டேக்ஸு உள்ளே போயிடும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். டேக்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரிட்டன் எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதில் வந்து மேஜராக ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதையெல்லாம் விட டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, லாஜிஸ்டிக் சர்வீஸ். அதாவது நீங்கள் கொரியர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் வர அங்கே போகிறதுக்கும் இங்கே ரிட்டன் வர்றதுக்கும் கொரியர் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தான் பெரிய நஷ்டமே ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கொரியர் ஆர்டர் கொடுத்துருப்பாரு, ஒரு 4 நாள் 5 நாள் லேட் ஆகும். ஏன்னா லோக்கல் ஆர்டர் கொடுத்தா அடுத்த நாளே போயிடும். இப்போ டெல்லி மாதிரி ஒரு இடங்களில் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 4 நாள் 5 நாள் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டைமில் அவர் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிட்டார் அப்படின்னா உங்கள் கொரியரை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவாங்க. என்னோடய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா நீங்கள் எனக்கு வந்து வேறு பொருள், நான் மிஸ்டேக் ஆர்டர் கொடுத்துட்டேன், நான் வேறு பொருள் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி கஸ்டமர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கொரியர் ரிட்டன் வரும். எப்படி, டெல்லிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும். அப்போ அந்த கொரியர் சார்ஜ் யார் கட்டணும்? இப்போ உங்களுக்கு சேல்ஸும் ஆகலை, கமிஷன் சார்ஜும் கொடுத்துட்டீங்க, ஜிஎஸ்டி கொடுத்துட்டீங்க, இப்போ லாஜிஸ்டிக் சர்வீஸும் கொடுத்துட்டீங்க, அந்த பொருள் வந்து உங்களுக்கு திரும்ப வருது. அப்போது இதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பிரச்சனை. ஸோ இதனாலேயே பாதி பேர் இதில் வந்து வியாபாரம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வெளில போயிடுறாங்க. ஸோ இதில் மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம பொருளை ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதை டேமேஜ் பண்ணியோ இல்லை பொருளை எடுத்துகிட்டு வேறு பொருளை வச்சோ அவங்க கொடுத்து விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் போயிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, கமிஷன் சார்ஜ் எடுத்துருவாங்க, ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க, டெலிவரி சார்ஜ் எடுத்துருவாங்க. டெலிவரி சார்ஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பொருள் ரிட்டன் வரும். ஆனால் அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு கிளைம் பண்ண போனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளைம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம்தான். ஏன்னா கிளைம் ஆனாலும் ஆகலாம், இல்லை ஆகாமலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இதில் வந்துட்டு பயங்கரமான நஷ்டத்தை சந்திச்சுட்டு வெளில போயிடுறாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மேஜர் இஷ்யூஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாபம் ஈட்டலாம். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நான் எப்படி தான் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக நடக்கணும். சேல்ஸ் அதிகமாக நடந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். அதுக்குள்ள எல்லா விஷயம் உங்களுக்கு அடங்கும். ஸோ இல்லை சேல்ஸ் அதிகமாக கொடுக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் அதிகமாக போகக்கூடிய பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த பொருளை நீங்கள் ப்ராப்பராக விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் போகும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லா இழப்பீடுகளையும் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ இழப்பீடுகளையும் தாண்டி உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் வெளியில் வீடியோ பார்த்துட்டு வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இது ரொம்ப சுலபமான விஷயம், ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு நம்ம எப்படி வந்து லைக் வாங்குறோமோ அதே மாதிரி இதில் ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இதை பற்றின ஒரு புரிதல் இருந்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க. ஸோ இல்லாத பட்சத்தில் நார்மலாக இதில் வந்துட்டு நீங்கள் பல நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி நஷ்டங்களை நான் சந்தித்து வந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ மீஷோலையோ செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் புதுசாக செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தப்பாக பண்ணி அது மூலமாக கூட வெளில போகிறாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து செல்லர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் மேஜர் இஷ்யூ என்னென்னா கொரியர் ரிட்டன். அதாவது கொரியர் கஸ்டமர் கைக்கு போயிட்டு வந்தாலும் சரி போகாமல் வந்தாலும் சரி லாஜிஸ்டிக் சார்ஜை நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது டெலிவரி சார்ஜை நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே மேஜர் இஷ்யூ. ஏன்னா யாராவது வந்து ஆர்டர் போட்டுட்டு ஒரு 4 நாள் லேட் ஆகுது, ஒரு 2 நாள் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு 50 ஆர்டர் போச்சு அப்படின்னா அதில் 20 ஆர்டர் உங்களுக்கு ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா உங்கள் லாப காசை அப்படியே நீங்கள் லாஜிஸ்டிக் சர்வீஸ்க்கு தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொரியர் ரிட்டனை அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அது கஸ்டமர் கையில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட மேஜர் இஷ்யூஸ், நஷ்டங்கள், செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாபத்தை மட்டுமே எதிர்நோக்கி வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்னா, ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாறாதீங்க. ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் செல்லர் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்காங்க இதுக்காகத்தான். ஸோ எல்லா நிறுவனங்களும் கமிஷனை பேஸ் பண்ணி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த நிறுவனத்துக்கும் கமிஷன் கிடையாது, 0% கமிஷன் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா அவங்க 0% கமிஷன் அப்படின்னு சொன்னாலும் லாஜிஸ்டிக் சர்வீஸ் வச்சுருக்காங்கல்ல, அதில் பெருவாரியான பணத்தை அவங்க எடுக்கிறாங்க. அதாவது டெலிவரி பண்ணுறாங்களா, இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போகுதா, அந்த கொரியர் சார்ஜஸில் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிறாங்க. எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் எந்த நிறுவனமும் இயங்காது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் எல்லா கம்பெனியும் லாப நோக்கத்தோடு தான் இயங்குது. அதில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் இகாமர்ஸ் பிஸ்னஸை நல்ல முறையில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கான செலவுகள் ஆகட்டும் கம்மியாகவே பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே அவசரப்பட்டு நம்மளுக்கு இன்றைக்கே 10 சேல் 20 சேல் நடந்துடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் சேல்ஸை நல்லபடியாக நடத்துங்க. நன்றி.